கர்த்தர் மறைத்து நீர் வெளிப்படுங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படும்படியாக செபிக்கிறோம் அப்பா. உடைய கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறவர்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. தேவன் நல்லவர். அழைத்தது தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. அல்லேலூயா. தேவன் நல்லவர். ரோமருக்கு எழுதின நிருபம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. வசனம் சொல்லப்படுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. தேவன் என்று நம்மோடு பேசுகிற வார்த்தை என்று சொன்னால் அழைப்பின் நோக்கம் என்ன? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய நோக்கம் என்ன? தேவன் நம்ம அழைத்திருக்கிறார், அதனுடைய நோக்கம் என்ன என்று நாம் அறிந்து செயல்பட வேண்டும். இந்த பூமியில நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க, யாருக்குமே இது போன்ற அழைப்புகள் கிடையாது. இல்லையா? தேவனால் முன்குறிக்கப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறவர்கள் அந்த அழைப்பின் நோக்கம் என்னதென்று தெரியாமல் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்தானம் எடுத்த, அபிஷேகம் பெற்ற எல்லாம் ஓகே தான். என்னை அழைத்ததுக்கு என்ன நோக்கம்? என்னை ஆண்டவர் அழைக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் 2005ஆம் ஆண்டு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுறது எப்ப தெரியுமா? 2015 தான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுச்சு. அல்லேலூயா. அவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், பைபிள் காலேஜ் முடிச்சேன், எல்லாம் சரி. ஆனா என் அழைப்பின் நோக்கம் அறிந்து கொள்வதற்கு எனக்கு எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று? 2005, 2010 வருஷம் ஆச்சு. அது வரைக்கும் நான் காத்திருந்தேன். உலகத்தில் எல்லா வேலையும் செஞ்சேன். ஆண்டவர் என்னை விட்டார். ஆண்டவர் 2005 ரட்சிக்கப்படும் போது வேதாகம கல்லூரி சென்னையில் படிக்கிறேன். படித்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் அபிஷேகம் பெறுறேன். அபிஷேகம் பெற்றதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என் ஊருக்கு, சொந்த ஊருக்கு போகிறேன். மெக்கானிக்கல் படிக்கிறேன். மெக்கானிக்கல் படிக்க எனக்கு வேலை வருது. நான் வேலைக்குள்ள போகிறேன். ஊழியத்தை விட்டு வேலைக்குள்ள போகிறேன். அல்லேலூயா. அழைப்பின் நோக்கம் அறியாமல் நான் உலகத்தின் காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து உலகத்தில் நான் வேலை செய்த நாட்களில் தவறான பழக்க வழக்கங்கள் என்னை சூழ்ந்து கொண்ட போது நான் தேவனை விட்டு வழி விலகி 10 ஆண்டுகள் தேவனை விட்டு வழி விலகி சர்ச்சுக்கெல்லாம் போவேன், ஒரு கடமைக்கு போவேன். 2015 நான் மரித்து போகலாம் என்கிற சூழ்நிலை இருந்தபோது ஆண்டவர் என் தாசன் மூலியமாய் கர்த்தர் பேசி இருக்கிறார். ஊழியக்காரன் வரான், அவரை கூப்பிட்டு நீ ஊழியத்துக்கு பயன்படுத்தி. நான் வேதாகம கல்லூரி சேர்ந்து நான் படித்து இப்போ நான் ஊழியக்காரனா நிற்கிறேன் என்று சொன்னா அழைப்பின் நோக்கம் அப்போதுதான் எனக்கு அது தெரிஞ்சிச்சு. இல்லையா? அது வரைக்கும் எனக்கு யாரும் அந்த காரியத்தை சொல்லல. ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு, நீ ஊழியத்துக்கு வா என்று சொல்லி யாரும் எனக்கு சொல்லல. ஆண்டவர் அழைத்த 2005 ஆண்டவரை தெரிந்து கொண்டான். நான் அப்பதான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த ஊழியத்தின் பாதையில, அந்த நோக்கத்தின் வழியிலே என்னை நடத்துகிறதுக்கு கரெக்டான ஆட்கள் இல்லை. ஸோ படிக்கலாம்னு சொல்லி படிக்க போனேன், வேலைக்கு போனேன். சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் உலகத்தின் ஆசைகள் என்னை பற்றி கொண்டது. இல்லையா? காசு கையில பார்த்தாலே ஆண்டவர் மறந்துடும். ஆண்டவர் பார்த்தார், இவன் இப்படியே விட்டு ஆகாதுன்னு சொல்லி ஒரு 2 விதமான தண்டனை எனக்கு வந்துச்சு. முதலாவது, எனக்கு இந்த வலது கண்ணில் ஒரு சின்ன கொப்பளை மாதிரி வந்து என்னுடைய கண்ணு திறக்க முடியாத சூழ்நிலை இருந்தபோது அந்த வேலையை விட்டு வெளியே வந்தேன். சரி, ஓகே, 2வது வெளியே வேலைக்கு போகலாம் என்று சொல்லி
நான் போயிட்டு இருந்த போது ஒரு இந்துஸ்தானில் வந்து நான் ஆர்டர் எடுக்கிற ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்த போது ஒரு மாலை வேலையில் நான் சொல்லியிருக்கிறேன், மாலை வேலையில் நான் கடந்து வந்த சமயத்தில் எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு வண்டியும் இல்லை. அந்த வண்டி எங்கிருந்து வந்துச்சு, பூச்சிகள் எங்கிருந்து வந்துச்சு, என்னோட சரீரம் முழுதும் அந்த பூச்சி பட்டு அதை நான் உதறிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு பைக் வந்து நேருக்கு நேரே மோதினேன். அப்பா ஆண்டவர் அழைச்சார், நீ ஊழியத்துக்கு வாடிச்சு. சரி ஆண்டவரே வரேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு போகல. நான் அப்படி மறுபடியும் விண்மாற்றத்தில் இருந்தேன். கடைசியாக ஆண்டவர் ஒரு அடி கொடுத்தார். 4 பகுதியும் லாக்கான சென்டர்ல இருந்து தப்பிக்க முடியாதுல்ல. அப்ப சரி இனிமேல் இருக்கிறது வேஸ்ட், நம்ம செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னோட பேசினார், உன்னை நான் சாகும்படியாக அழைக்கல, எனக்கு ஊழியத்துக்கு வா என்று. நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் என் குடும்பத்தின் நிலைமையை மாற்றினார். அதான் அழைப்பின் நோக்கம் என்னதென்று அறிந்து நாம் செயல்படும் போதுதான் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தினுடைய காரியங்களை மாற்ற அவர் வல்லமுள்ளவராக. அல்லேலூயா. இங்க அவருடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அழைக்கப்பட்டதெல்லாம் சரி, நம்ம அன்பு யாருக்கு ஒருத்தர் கூறுறோம்? நம்ம அழைப்பு பெற்றுக்கொண்டோம், நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவதை பார்க்கலும் உலகத்தின் காரியங்களுக்கு, உலகத்தின் ஆசைகளுக்கு தான் நான் அதிகமாய் அன்பு கூறுகிற பிள்ளைகளா இருக்கிறோம். உண்மைதானே? இல்லையா? நம்ம யார் இடத்துல அன்பு கூறுறோம்? இப்ப அழைக்கப்பட்டாச்சு, நான் அழைக்கப்பட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டு அழைக்கப்பட்டேன். ஆனால் அழைக்கப்பட்ட நான் என் தேவனிடத்தில் அன்பு கூறாமல் உலகத்தின் ஆசைகளுக்கும் உலகத்தின் இன்பங்களுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுத்து நான் நடப்பேன் என்று சொன்னா என் வாழ்க்கை கேள்விக்குரியாதான் இல்லையா? வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குமா? கேள்விக்குரியாதான் இருக்கும். ஏன்னா அன்பு ஒரு மனுஷருக்கு மிகவும் முக்கியமான காரணம். இங்க தேவன் யாரையும் சும்மா அழைக்கலீங்க. அவர் அழைத்தார் என்று சொன்னால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இல்லையா? உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு நோக்கம் உண்டு. என்னை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் நான் ஊழியக்காரனா தேவனுடைய பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு உண்டான நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்ன என்று சொல்லி நம்ம தேவனிடத்தில் கேட்கணும். ஆண்டவரே, என்னை அழைச்சிட்டீங்க, சரி, இந்த அழைப்பு சும்மா எனக்கு நீங்க கொடுக்கல, அந்த அழைப்பின் நோக்கம் என்ன என்று சொல்லி நம்ம கேட்டுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவர் அழைத்த அனைத்து தேவ மனிதருக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும் அவர் பல கஷ்டங்களை பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இதுல ஒரு 2 காரியத்தை மாத்திரம் உங்களை மத்தியிலே சொல்லி, அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த அழைப்பின் காரியத்தை நிறைவேறுகிற வரைக்கும் காத்திருந்தார்கள். அழைப்பை அறிகிற வரைக்கும் காத்திருந்தாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு பாடுதான், அது வரைக்கும் கஷ்டம் தான். ஆனாலும் தேவனுடைய அழைப்பு அவர்களுக்கு இருந்தபடியால் ஒருவனும் அவர்கள் மேல கைப்படும். இல்லையா? வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்கள் யோசேப்பை குறித்து பார்க்கும்போது ஆண்டவர் யோசேப்பை அழைக்கிறார். ஆண்டவர் யோசேப்பை அழைத்த போது சொல்றான், யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். ஏன் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான்னா, எகிப்துக்கு கொண்டு போவதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. யோசேப்பை அழைத்தது எதற்காக என்று சொன்னால் ஒரு நோக்கம் யோசேப்பின் மேல் இருந்தது. வாசிக்கலாம். 37ஆம் அதிகாரம் அதனுடைய 6-7 வசனம். இங்க யோசேப்பு ஒரு சொப்பனம் காண்கிறான். சொப்பனம் கண்ட போது யோசேப்புடைய சொப்பனத்தில் என்னவா, யோசேப்புடைய அரிக்கட்டு நிக்குது. யோசேப்புடைய அரிக்கட்டு நிக்குது. அவனுடைய சகோதரனுடைய அரிக்கட்டு அவனை அந்த அரிக்கட்டை வணங்கி கீழே விழுந்து வணங்கி நின்றது என்று சொல்லு. இந்த சொப்பனத்தை சொன்ன உடனே என்ன நடந்துதான், யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவன் மேல கோபம் பண்ணாங்க. இல்லையா? அவன் மேல கோபம் கொண்டாங்க. அழைப்பின் நோக்கம் ஒரு மனுஷனுக்கு இருக்கும் என்று சொன்னால், அழைப்பின் நோக்கம் ஒரு மனிதனுக்கு இருக்கும் என்று சொன்னால், நல்லா கவனிங்க, மற்றவர்கள் உங்கள் மேல கோபப்படுவாங்க.
மற்றவங்க மேல பொறாமை கொள்வாங்க. இவனுக்கு மட்டும் எப்படி இப்படி நடக்குது என்று சொல்லி அவங்க பொறாமை கொள்வாங்க. ஆனாலும் அந்த நோக்கம் தெரிகிற வரைக்கும் நமக்கு ஒரு சில கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அவர் என்று யோசேப்பின் மேல் கோபம் வந்து அவனை என்ன பண்றாங்க, இஸ்மவேலிடத்தில் இரண்டாவது ஒரு சொப்பனம் காண்கிறான். எப்படி சூரியன் சந்திரன் எல்லாம் அவனை சுற்றி இருக்குது என்று சொன்னபோது, ஓ என் தகப்பனும் தாயும் உன்னை வணங்குவார்களா என்று சொல்லி சகோதரர்கள் கோபப்பட்டாங்க. கோபப்பட்டதுக்கு அப்புறம் யாக்கோபு யோசேப்பை அழைத்து உன் சகோதரர்களை போய் பார்த்துட்டுமா என்று சொல்லி அனுப்புறான். அனுப்பின போதுதான் அங்க யோசேப்பினுடைய அழைப்பின் நோக்கம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஏனென்று சொன்னால் அவன் எகிப்துக்கு கொண்டு போக வேண்டும். எதற்கு என்று சொன்னால் பஞ்சம் வரப்போகுது. பஞ்சத்துக்கு முன்பாடி தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அழைப்பை பெற்றுக்கொண்ட யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட வேண்டும். அல்லேலூயா. அங்க எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக இஸ்மவேலிடத்திலே அவனை விற்று போட்டார்கள். இஸ்மவேல் என்ன பண்றாங்க, எகிப்துக்கு கொண்டு போய் அடிமைத்தனத்திலே அடிமையாக விற்று போட. இப்ப வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனம். எகிப்துக்கு யோசேப்பு இஸ்மவேலிடத்திலிருந்து போத்திபார் என்கிற எகிப்தின் அதிபதி போத்திபார் என்கிறவன் இஸ்மவேலிடத்திலே யோசேப்பை விலைக்கு வாங்கி அவனை அவருடைய வீட்டுக்கு கொண்டு போறான். அங்க வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லி. அவன் காரி சுத்தி உள்ளவனானான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் கண்டு வீட்டுல அவன் சாப்பிடுற பொருள் அவன் மனைவி தவிர்த்து எல்லாத்துக்கும் அதிபதியா வைக்கிறான். அதிபதியா வைத்த யோசேப்பு அவன் நினைத்திருந்தார் என்று சொன்னா தவறு செய்திருக்கிறான். தவறு செய்வதற்கு அவனுக்கு வாய்ப்பு வந்தது. ஆனாலும் அவன் சொல்றான், கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் இது போன்ற மகா பெரிய பாவத்தை செய்வது எப்படி என்று சொல்லி அவன் போத்திபாருடைய மனைவி செய்த தவறுக்காக அவன் சிறைச்சாலையில கொண்டு போய் விடுகிறான். 39வது வசனம் 39ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் வாசிக்கும் போது, யோசேப்பின் எஜமானன் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவல் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தார். செய்யாத தப்புக்கு தண்டனை. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு அழைப்பு இருக்கும் என்று சொன்னால் நல்லா கவனிச்சு கேட்டுங்க, அழைப்பு உங்க மேல இருக்கும் என்று சொன்னால் தவறான காரியத்திற்கு தண்டனை உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சும்மா நம்மளை அழைக்கிறீங்க. ஆண்டவர் அழைப்பதற்கு ஒரு நோக்கம். இங்க யோசேப்பு சிறைச்சாலையில போறான். சிறைச்சாலைக்காரனிடத்தில் கண்களிலே தயவு கிடைக்க ஆண்டவர் உதவி செய்யும். வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலையில் இருக்கிறான். சிறைச்சாலையில் இருந்த போது காலம் வருகிற வரைக்கும் அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். அங்க பானபாத்திரக்காரன் வந்து இருக்கிறான். அவன் சொப்பனம் கண்டான். அவனுக்கு சொப்பனத்தை வியாக்கானம் பண்ணுகிறான். ஏன்னா யோசேப்பு சொப்பனத்தை வியாக்கானம் பண்ணுகிற ஒரு தேவ மனிதன். இல்லையா? அவனோட அழைப்பு அதுதான். ஏன் என்ன வந்து சொன்னால், எகிப்திலே நடக்கிற அந்த பஞ்சத்தை ஆண்டவர் யோசேப்பு மேல தெளிவா வைத்திருக்கார். எனக்கு தான் அந்த காரியத்தை விளக்க முடியும். பானபாத்திரக்காரங்கிட்ட சொல்லி அனுப்புறான். பானபாத்திரக்காரன் மறந்துட்டான். மறந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஸ்ட்ரெயிட்டா யோசேப்பு பார்வோனுக்கு சொப்பனம் கொடுக்கிறார். சொப்பனம் கொடுத்த போது பார்வோன் அதை கண்டு அவனால் அதை ஜீர்ணிக்க முடியல. நல்ல கொடுமையான பசு வருது, பின்னாடி வந்து அதுல அவலட்சணமான பசு வருது. அந்த பசு எல்லாம் முழுகி போட்டால் அது அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் கதிர் இருக்குது. அந்த கதிர் அப்படியே மிகவும் அவலட்சணமான கதிர் தோன்றி அதிகமாக கருவி போய் இதாக இருக்குது. ஆனால் அது அப்படியே தான் இருக்குது. இதை கண்ட பார்வோனுக்கு ஒண்ணுமே முடியல. இது எப்படி நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் புலம்பிக் கொண்டிருக்கும் போது அப்போதுதான் பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது. இது மாதிரி சிறைச்சாலையில் இருக்கும் போது நாங்கள் 2 பேர் சொப்பனம் கண்டோம். 2 பேருக்கு சொப்பனத்தை ஒருத்தர் வியாக்கியானம் பண்ற ஒருத்தர் இருக்கிறான். அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். சரி, சிறைச்சாலையில் இருக்கிறான்.
என்று சொன்னபோது உடனே என்ன செய்கிறான்? அவனை தீவிரமாய் கொண்டு வர முடியும். 14வது வசனம் வாசிக்கும் போது 41ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்துல வந்தான். அது வரைக்கும் சிறைச்சாலை இருக்கிற அது வரைக்கும் யோசேப்பு எப்படிப்பட்டவனா இருக்கிறானா? தாடி எல்லாம் விட்டு ஒரு அலங்கோலமா இருக்கிறான். பாருங்க, அழைப்பின் நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும் அவன் மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் இருந்தான். அழைத்து கொண்டு போது அவன் சொல்றான், சொப்பனம் கண்டேன், சொப்பனத்துக்கு நீ பதில் கொடுக்கணும்னு சொல்லிப்பா. யோசேப்பு அந்த சொப்பனத்திற்கு தெளிவாய் பதில் கொடுத்தான். பதில் கொடுத்தது மாத்திரமல்ல, அங்கே ஆண்டவர் அவனை உயர்த்துகிறார். வாசிக்கிறான் 38வது வசனத்திலிருந்து. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்று. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவனின் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகம் நானும் உள்ள வேறொருவன் இல்லை. நீ என் அரமனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவார்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் நான் உன்னிலும் பெரியவனாக இருப்பேன். அல்லேலூயா. எப்போ சொப்பனம் எங்க காண்கிறான்? தன் தகப்பன் வீட்டில் காண்கிற சொப்பனம் நிறைவேற ஆரம்பிக்குது. அல்லேலூயா. அழைப்பின் நோக்கம் நிறைவேற ஆரம்பிக்குது. யோசேப்பு எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. நடந்த சம்பவம், பார்வோன் தன் கையில போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கலற்றி யோசேப்பின் கையில போட்டு வஸ்திரம் கொடுத்து, யோசேப்புடைய அனுமதி இல்லாம எகிப்துல ஒருவனுடைய கையும் அசைக்க கூடாது என்று சொல்லி பார்வோன் கட்டளையிட்டான். நடந்த சம்பவம், அங்க அழைப்பை பெற்றுக்கொண்ட யோசேப்பின் சொப்பனம் எங்க நிறைவேற தெரியுமா? 45ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் வாசிக்கும் போது, அவங்க எல்லாரும் முகமுப்புற விழுகிறாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் யோசேப்பை வணங்குகிறாங்க. யாரு? அவனுடைய சகோதரர்கள். வணங்கினதுக்கு அப்புறம் நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், என்னை இவ்விடத்திலிருந்து வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். யாருக்கு சொல்றான்? அவனுடைய சகோதரருக்கு சொல்றான். அவன் நினைத்திருந்தார் என்று சொன்னால் அவனுடைய சகோதரர்களை பழிவாங்கி இருக்கிறான். ஆனா ஆண்டவர் அவன் அதுக்காக அழைக்கலீங்க. தன்னுடைய ஜனத்தை ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும், பஞ்சகாலத்திலே தன்னுடைய ஜனங்களை போஷிக்க வேண்டும் என்று சொல்லி யோசேப்பை எகிப்துக்கு முன்பாகவே ஆண்டவர் கொண்டு வந்தார். சொன்னது காரியம், நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம், ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அல்லேலூயா. அழைப்பின் நோக்கம் எங்க நிறைவேறுது? யோசேப்பு சொல்றான், ஆண்டவர் உங்களை ஜீவரட்சணம் செய்யும்படியாக ஆண்டவர் என்னை உங்களுக்கு முன்பாகவே என்னை எகிப்து தேசத்துக்கு அனுப்பினார் என்று சொல்லி. அல்லேலூயா. அழைப்பின் நோக்கம் யோசேப்புக்கு தெரியற வரைக்கும் தான் யோசேப்பு இருந்தான். தெரிஞ்சதுக்கு அப்புறம் எகிப்து தேசம் முழுவதும் அதிகாரியாக யோசேப்பு இருந்தான். அல்லேலூயா. தன் குடும்பத்தார், தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய சகோதரர்கள், மனைவி, பிள்ளைகள் என்று சொல்லி தன் குடும்பத்தை போஷிக்கும்படியாக ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை போஷிக்கும்படியாக யோசேப்பை அழைத்து எகிப்து தேசத்துக்கு முன்பாகவே அனுப்பி காரியங்கள் எல்லாம் கைப்பிடிவார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பின் அழைப்பு நோக்கம் புரிந்து செயல்பட்ட போது தேவனிடத்து முழுமனதோடு அன்பு கூறும். அல்லேலூயா. தேவன் அவன் செய்த காரியத்தில் எல்லாம் கைப்பிடி வர பண்ணி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து வழிநடத்தும். அவனை மாத்திரமல்ல, அவனுடைய தகப்பன், அவனுடைய சகோதரர்கள், அவனுடைய குடும்பத்தார் அனைவரையும் கர்த்தர் தேசத்திலே பழுகி பெருக பண்ணும்படியாக ஆண்டவர் பெருகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே வந்தபோது ஒரு கூட்டம் தான், சிறு கூட்டம் தான். ஆனால் ஆண்டவர் அங்கே அவர்களை பழுகி பெருக பண்ணி ஒரு பெரிய ஜாதியாக, ஒரு பெரிய சந்ததியாக கர்த்தர் மாற்றினார் என்று சொன்னால் அது யோசேப்பின் அழைப்பின் நிமித்தமாக. இல்லையா? அதுதான் அழைக்கப்பட்டவர்களாய் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறும் போதுதான் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். நாம் அன்பு கூற வேண்டும், அன்பு கூறும் பிள்ளைகளா இருக்க வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறவர்களா இருக்கும் போதுதான் சகலம் நன்மைக்கு ஏதுவாய். 2வது காரியம் 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம்.
அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போயிருந்தார். இங்க இரண்டாவது குறித்து பார்க்கும்போது தாவீதுடைய அழைப்பு எதற்காக ராஜாவாக அழைக்கப்பட்டார். ஆனாலும் அதற்கு முன்பாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருந்தது. அவன் சகோதரன் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். யாரு? யோசேப்பு எப்படி வனாந்தரத்துல இது பண்ணாங்க, அதே போலதான் தாவீது வனாந்தரத்தில் இருந்தான். ரெண்டு பேருக்கு ஒரு ஒற்றுமை உண்டு. வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படியாக அழைக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது நான் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டேன்னு சொல்லி இஸ்ரவேல் இடத்துல போகல. என்ன பண்றாரா? அந்த அழைப்பு நிறைவேறுகிற வரைக்கும் காத்திருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் தாவீதை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜாவாக அபிஷேகம் ஆனாலும் தாவீது மீண்டும் என்ன பண்றார்? வனாந்தரத்துக்கு போய் தான் செய்து வந்த வேலையை செய்து வந்தார். ஆடுகளை மேய்க்க போனான். ஆண்டவர் இதை பார்த்தார். இவன் இப்படியே விட்டு ஆடுகள் பின்னாடி தான் போவான், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த மாட்டான் என்று சொல்லி பார்த்து ஆண்டவர் சவுலுக்கு ஒரு பொல்லாத ஆவியை கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆவி 14வது வசனத்துல கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. பொல்லாத ஆவிக்குள் இருந்த போது சுரமண்டலத்தில் வாசிக்கிற யாராவது இருக்கிறாங்களா என்று சொல்லி அவன் தேடுறான். தேடி கேட்ட போது சொல்றாங்க, ஒருத்தர் இருக்கிறான், வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான், அவன் நல்லா சுரமண்டலம் வாசிப்பாயிருச்சு. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா, அப்பொழுது அந்த வேலைக்காரர் ஒருவன் பிரயுத்தரமாக பெத்லெகேமினாகிய ஈசாயின் குமாரன் ஒருவன் கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சம்பந்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறான். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி அவனை பார்க்கும்போது 12வது வசனத்தில் தாவீதுக்கு சொல்லும் போது அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா, சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனா இருந்தான். கர்த்தர் இவன்தான். ஆனா அவனுடைய போர் சேவன் சொல்ற காரியம் இதுக்கு ரெண்டுக்கு சம்பந்தம் இல்லாத காரியம். அதாவது யுத்தம் தெரியாது. வனாந்தரத்தில் ஆடுகளை வைத்து சுரமன்றதுனால ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு தேவ மனிதர். அவன் சொல்றாங்க, வாசிப்பதிலே தேறினவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது சிவந்த மேனியும் அழகிய கண்கள் உள்ளவன். தாவீதை குறித்து பார்க்கும்போது சொல்றாரு. உடனே அவன் என்ன பண்றான்? சவுல் என்ன பண்றாரு? ஆள் அனுப்புறாரு. 19வது வசனத்துல ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனை சீக்கிரம் அனுப்பு என்று சொல்லி கடந்து வரான் தாவீது. எதற்கு? அவருடைய அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொள்ளும்படியாக கடந்து வருகிறார். என்னவா? அப்பொழுது சவுல் ஈசாயின் இடத்தில் ஆள் அனுப்பி ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரன் தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொன்ன போது வந்தான், வாசிக்கிறான். கர்த்தருடைய அந்த கொள்ளாத ஆவி சவுலை விட்டு போனவுடனே மீண்டும் போறான், மீண்டும் திரும்ப போறான். ஆண்டவர் பார்த்தார், இவன் வந்தா வாசிக்கிறான், மீண்டும் போறான். இப்படி எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு ராஜாவாக இவன் எப்படி அறிமுகப்படுத்துறது என்று சொல்லி ஆண்டவர் பார்த்தார். பார்த்ததுக்கு அப்புறம் இரண்டாவது ஒரு காரியம் செய்யறாரு. யுத்தம் பண்ணும்படியாக பெலிஸ்தர் எழுப்பி வராங்க. 17ஆம் அதிகாரத்துல பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதுக்கு தன் சேனைகளை சேர்த்து கொண்டு வந்த போது அப்பொழுது கோலியாத் எனும் பேரில் ஒரு வீரன் வந்து பாளையத்தில் நிற்பான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்து புறப்பட்டு இப்படியே 40 நாள் செஞ்சுட்டு இருக்கிறான். யுத்தத்துக்கு அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் கடந்து வந்துட்டாங்க. கடந்து வந்ததுக்கு அப்புறம் அவருடைய தகப்பன் ஆண்டவர் காரியம் செய்யறது பாருங்க. அழைப்பு புரிந்து கொள்ள வேண்டும்னா ஆண்டவர் எப்படி தாவீதை அந்த யுத்தத்துக்கு அனுப்புறாரு பாருங்க. ஈசாயி தன்னுடைய குமாரன் தாவீதை கூப்பிட்டு யுத்தத்துக்கு போனவன் தன்னுடைய சகோதரனுடைய சுக செய்தி நற்செய்தியை கேட்டுட்டு வா என்று சொல்லி அனுப்புறாங்க. அனுப்பும் போது அங்க நடக்கிற காரியம் 17-18 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் போய் யுத்தத்துல போய் இந்த காரியத்தெல்லாம் கேட்டுட்டு வா என்று சொல்லி அனுப்புகிறான். அனுப்புவது போய் யுத்தத்துக்கு வந்த போது தாவீது யுத்த அந்த கூட்டத்தில் நின்ற போது கோலியாத் எழுப்பி வந்து அங்க நின்று மீண்டும் பேசிட்டு திரும்பி போறான். இவனை கொன்னா என்ன கிடைக்கும் சொல்லி தாவீது கேட்டிருக்கிறான். 28வது வருஷத்துல வாசிக்கலாம்.
இங்க அவன் கேட்க வந்தது அவனுடைய நல்ல செய்தி தான். சகோதரர் உயிரோடு இருக்கிறாங்களா இல்ல செத்துட்டாங்களா என்று சொல்லி அவன் தகப்பனார் கேட்டு வர சொன்னதுக்காக வந்தான். ஆனா அந்த மனுஷரோடு பேசிக்கொண்டிருக்கிறது அவனுடைய மூத்த சகோதரன் எலியாப் கேட்டபோது தாவீது மேல கோபம் கொள்றான். அல்லேலூயா. அங்க என்ன நடந்துச்சு? யோசேப்போட வாழ்க்கையில அவருடைய சகோதரர்கள் அவர் மேல கோபம் பண்ணாங்க சொப்பனத்துக்கு. இங்க வனாந்தரத்தில் அந்த ஆடு யார் விட்டுட்டு வந்தேன், யுத்தத்தை பார்க்க தானே வந்தேன், உன்னுடைய இறுதியத்தில் அகங்காலத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவனோட சகோதரர் எலியாப்பு அவனை திட்டும் போது தாவீது சொல்றான், நான் இப்பொழுது என்ன செய்தது என்ன, நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறு இடத்துல போறான். இல்லையா, நான் இந்த யுத்தத்துக்கு வந்ததுக்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அந்த முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி தாவீது கேட்க, முகாந்தரத்தோடு தான் ஆண்டவர் தாவீதை அனுப்பினார். அல்லேலூயா. நடந்த சம்பவம் அங்க தாவீது தன் கையில அந்த கோலியாத்தை கொல்லும்படியாக ராஜாவினிடத்துல கேட்டு அவன் கடந்து போறான். 37வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்று சொல்லி கிளம்புறான். சவுல் சொல்றான், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்று சொல்லி. அல்லேலூயா. தாவீது கையில ஒண்ணுமே இல்லை. யுத்தத்துக்கு போற தாவீது அந்த அந்த போர் சேவல் போட்டிருக்கிற அதெல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு என்னால முடியாது, தூக்கி நடக்கிறதுக்கு என்னால முடியாதுன்னு சொல்லி அவன் என்ன தெரியுமா கையில கொண்டு போனான்? 40வது வசனத்தை வாசிக்கிறான். 40வது வசனம், யுத்தத்துக்கு போகும்போது எல்லாம் கத்தி தலைசீரா இந்த மார்க்கவசம் கேடவை எல்லாம் பிடிச்சிட்டு யுத்தத்துக்கு போவாங்க. நம்ம தாவீது எதை கொண்டு போனா தெரியுமா? தன் தடியை கையில பிடித்து கொண்டு ஆட்டிலிருந்து 5 கூழாங்கலை எடுத்து தன் மேய்ப்பனுக்குரிய பையிலே போட்டு தன் கவனை கையில பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தனிடையில போனான். பெலிஸ்தன் நடந்து வந்து அங்க நிக்கிறான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்துல வர, நான் என்ன நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சொல்லிட்டான். பின்னும் தாவீது சொல்றான், பெலிஸ்தன் நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தின் இடத்தில் வருகிறேன் என்று சொல்லி, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி, இஸ்ரவேல் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார் என்று சொல்லி தாவீது ஒரு சவாலோட பெலிஸ்தனை போறான் கோலியாத்தை முறியடிக்க. இல்லையா, கோலியாத்தை முறியடிக்க போனா என்ன நடந்தது? தன் கையிலே போட்டு ஒரு கல்லை எடுத்து தன் கவனிலே சுற்றி அவன் பெலிஸ்தனை அடித்த போது நெற்றியிலே பட்டு முகங்கொப்புற விழுந்தான். இல்லையா, கத்தி அவங்கிட்ட இல்ல, கத்தி கோலியாத்துடைய கத்தி எடுத்து அவன் தலையை வெட்டி தலையை தூக்கிட்டு கடந்து வரான். கடந்து அதை கண்ட பெலிஸ்தர்கள் எல்லாரும் சிதறி ஓடுறாங்க. இல்லையா, நோக்கம் அங்கே நிறைவேறுகிறது. என்னவா? தாவீதை அழைத்தது நோக்கம் ராஜாவாக மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அல்லேலூயா, இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி கோலியாத்தை கொன்ற தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு ஸ்தானத்தை வைக்கிறார். என்னவா? வாசிக்கும் போது 18ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம், இங்க தாவீது கோலியாத்தை கொன்று வந்ததுக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரித்து, இஸ்ரவேல் யூத மனுஷர் எலும்பு ஆர்ப்பரித்து பாளையத்தின் எல்லை மட்டும் துடிக்கு ஆர்ப்பரித்து கொண்டாடுறாங்க. கொண்டாடுறதுக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஸ்திரீகள் என்ன பண்றாங்களா? ஆடி பாடுகில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டதோ 16,000 என்று முறைமுறையாக பாடினார். இந்த பாட்டு சவுலுக்கு விசனமா இருந்தது. அங்கதான் இவனை ஆண்டவர் அழைப்பின் நோக்கம் தாவீதுக்கு புரிய ஆரம்பிக்குது. ராஜாவாக தாவீதை ஆண்டவர் வழிநடத்த ஆரம்பித்தார். ராஜாவா இருந்த போதும் கூட தாவீது
தன் ஸ்தானத்தை விட்டு இறங்கி ஆசரிப்பு பெட்டிக்கு முன்பாக தேவனை மகிமைப்படுத்தின போது ஆண்டவரிடத்துல அவன் அன்பு கூறுதல் தாங்க மிக முக்கியமானது. அல்லேலூயா. ராஜா என்கிற ஸ்தானத்தை அவன் பார்க்கல. ஆசரிப்பு கூறார தாவீது நகரத்துக்கு வரும்போது அவன் ராஜா என்கிற ஸ்தானத்தை பார்க்கல. தன்னை மறந்து தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு அன்பு கூர்ந்து அவனை ஆடி தேவன் சமூகத்தில் ஆடி பாடி தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய அழைப்பின் நோக்கம் என்ன? யோசேப்புக்கு ஒரு அழைப்பின் நோக்கம் இருந்துச்சு. எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் போஷிக்கும்படியாக. தாவீதின் அழைப்பு நோக்கம் இருந்தது. பெலிஸ்தரின் கோலியாத்தை கொன்று போட்டு அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டது நோக்கம் இஸ்ரவேல் ஆளும்படியாக. அவன் ராஜா என்கிற ஸ்தானம் வந்தபோது அவன் தன் ராஜா என்கிற ஸ்தானத்தை விட்டு மறந்து இஸ்ரவேல் தேவனிடத்தில் அன்பு கொடுத்து அவருடைய ஆசரிப்பு பெட்டிக்கு முன்பாக ஆடி பாடி தேவனை மகிமைப்படுத்தி. அல்லேலூயா. நம்முடைய நோக்கம் என்ன? எதற்காக ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார்? தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லும்படியாக. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் 18 வாசிக்கும் போது, இதுதான் நம்முடைய அழைப்பின் நோக்கம். இதற்காக ஆண்டவர் அழைத்தார், தேவனுடைய ஜனங்களை அறியாதவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக. அல்லேலூயா. மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 15 வாசிக்கும் போது, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படும். அல்லேலூயா. இதுதாங்க நம்முடைய அழைப்பின் நோக்கம். ஆண்டவர் எதற்காக நம்ம அழைத்தார், எந்த நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து செயல்படுவோம் என்று சொன்னால், தேவன் நம்மை அழைத்த நோக்கம் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக. எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை தேவன் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து மீண்டும் வரப்போகிறார் என்கிற அந்த சுவிசேஷத்தை, பாவ மன்னிப்பின் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டியதுதான் தேவன் நம்மை வைத்திருக்கிற பிரதான நோக்கம். இல்லையா? அந்த அழைப்பின் நோக்கம் அறிந்து செயல்படுவோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. எடுத்து இந்த வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி தேவ சமூகத்தில் செபிப்போமா? கேட்ட வாய்ப்பின் பிரகாரம். ஆண்டவர் என்னை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த அழைப்பின் நோக்கம் என்ன என்று அறிந்து நாம் செயல்படும் போது ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நடத்த வல்லமுள்ளவராக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே, என்னை எதற்காக நீங்க அழைத்திருக்கிறீங்க? இந்த அழைப்பின் நோக்கம் இன்னும் நான் தெரியாமல் இருப்பேன் என்று சொன்னா எனக்கு வெளிப்படுத்துங்க என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவர் தெளிவாய் உங்களை வெளிப்படுத்தி நடத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த பரிசுத்த ஆராதனை இந்த காலை வேளையில நம்முடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, எங்கள் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாய், தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, அந்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளாய் அந்த அழைப்பின் நோக்கம் அறிந்து இன்னும் ஒரு சமூகத்திற்கு ஆண்டவரே அந்த அன்பை எல்லா ஜனங்களுக்கு வெளிக்காட்டுகிற பிள்ளைகளாய் கர்த்தர் எங்களை மாற்றும்படியாக செபிக்கிறோம். இதனால் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவருடைய அழைப்பின் நோக்கம் அறிந்து செயல்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் அந்த கையின் தகப்பனே, பிள்ளைகளுடைய தகப்பனே குடும்பத்தில் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கட்டளிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த
பரிசுத்த ஆவியானவருடைய அனுமதிக்கும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூறுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.